வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீ நேற்று எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ரைஸ் பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ எப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க? நேற்று, அதாவது 5th of December டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 10 AM ஆன்வர்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ஜெக்ஷன் விண்டோ எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th of December 10 AM க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 50 rupees ஃபீயாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது மோட் ஆஃப் பேமெண்ட் இதர் யூபிஐயா இல்லை கார்ட்ஸா, ஸோ அவங்க என்னென்ன மோட் ஆஃப் பேமெண்ட்னும் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் என்னன்றதை நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கீ நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. உங்கள் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட்டோடது. ஸோ ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலயே அப்ஜெக்ஷன் ஒரு ஐகான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ யுவர் செலக்ஷன் கொடுத்து கிளிக் ஹியர் டு ரைஸ் நியூ அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க மேக்சிமமா அட் அ டைம்ல 10 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அப்ஜெக்ஷனையும் நீங்க தெரிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் டு ரைஸ் அப்ஜெக்ஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு அப்ஜெக்ஷனுக்கும் மேக்சிமமா 3 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். லைக் ஒரு கொஸ்டினோட ஆன்சர் தப்பா இருக்கு அப்படின்னா ஸோ அதை நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு புக்கோட பேஜா இருக்கலாம், ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ நீங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்சிமமா 3 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட மினிமம் சைஸ் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னா 200 KB அண்ட் மேக்ஸிமம் சைஸ் 500 KB இருக்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட் எய்தர் PDF இருக்கலாம், இல்லை JPG இருக்கலாம், இல்லை JPEG ஃபார்மேட்ல இருக்கலாம். நீங்க அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 50 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த 50 rupees நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் பண்றீங்களோ அப்ஜெக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இங்கே பாருங்க, நீங்க அந்த அப்ஜெக்ஷன் ஓபன் பண்ண உடனே உங்களோட போஸ்ட் என்ன, உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, அண்ட் எந்த ஷிஃப்ட்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஸோ நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் தான் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன் நீங்க செலக்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் இங்கே மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன் 1 செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க உங்களுக்கு என்னென்ன விண்டோலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஐடி, ஸோ நீங்க எந்த லாங்குவேஜ்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அண்ட் நேச்சர் ஆஃப் அப்ஜெக்ஷன் என்ன. ஸோ அதுல என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா கொஸ்டின் ஐடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க ஆன்சர் கீயை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல உங்களுக்கு எந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணணுமோ அந்த கொஸ்டினோட ஐடியை எடுத்து நீங்க அங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நேச்சர் ஆஃப் அப்ஜெக்ஷன், நீங்க எதனால இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க, பிகாஸ் அது அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கா, இல்லைன்னா கொஸ்டினே இன்கரெக்டா இருக்கா, இல்லைன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா ஆப்ஷன்ஸுமே இன்கரெக்டா இருக்கா, இல்லைன்னா நிறைய ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கா, இல்லைன்னா ஆன்சர் கீயே இன்கரெக்டா, இல்லை டிரான்ஸ்லேஷன் எரரா. ஸோ இது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்க சேலஞ்ச் பண்ணுமோ அதோட ஐடியும் நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6 அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 6 அப்ஜெக்ஷன்றனால ஒரு கொஸ்டினுக்கு 50ன்ற விதத்துல இங்க அமௌண்ட் 300 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் மோட் காமிக்கும். ஸோ அங்க நீங்க என்ன பண்ணலாம்னா பே பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுல மேக்ஸிமம் 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். அதுல 200 KB இருந்து மினிமம் சைஸ், மேக்ஸிமம் சைஸ் 500 KB. ஸோ எந்த ஃபார்மேட்ல இருக்கலாம், PDF இருக்கலாம், JPG இருக்கலாம், JPEG இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேமெண்ட் மோடு, ஸோ எதர் நீங்க UPIல பண்ணிக்கலாம், இல்ல வாலெட்ல பண்ணிக்கலாம், இல்ல டெபிட்லனா கிரெடிட் கார்டில் கூட பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ஜெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கொஸ்டின்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சயின்ஸ்ல பாருங்க, இந்த கொஸ்டின் டைரக்டா புக்கோட ரெஃபரன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி ட்ரைட் இன் an organism is influenced by which of the following கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆஃப்ஸ்பிரிங் வருது இல்லையா குழந்தைக்கும், ஒவ்வொரு டாட்டர் ஆர்கானிசம்க்கும் எதனால அவங்களோட DNA இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பாருங்க, மேட்டர்னல் DNA, போத் பேட்டர்னல் பேட்டர்னல் DNA, மோர் பை பேட்டர்னல், தேன் பை மேட்டர்னல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்னல்னா ஃபாதரோட DNA, மேட்டர்னல்னா மதரோட DNA. இங்க புக்லயே ஆப்வியஸா கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒவ்வொரு ட்ரையட்டும் யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னா
போத் மேட்டர்னல் அண்ட் பேட்டர்னல் ரெண்டு பேரோட டிஎன்ஏ, மதரோட டிஎன்ஏவும் சரி ஃபாதரோட டிஎன்ஏவும் சரி மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குமே தவிர ஒன்னு அதிகம் ஒன்னு கம்மி கிடையாது. ஸோ அப்படின்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, which biotic component of an ecosystem is present in the greater number னு கொடுத்திருக்காங்க. சோ எந்த உயிருள்ள ஒரு காம்போனன்ட் ஈகோசிஸ்டம்ல பயோட்டிக் ஃபேக்டர் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் இருக்கும், அதாவது உயிருள்ளவை அண்ட் உயிரற்றவை இருக்கும் இல்லையா. சோ அதுல எது அதிகமான நம்பர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாருங்க, இது 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ல உள்ள டைரக்ட் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எது கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ்ல நம்ம யாரை பார்ப்போம், பிளான்ஸ் தானே பார்ப்போம். ஸோ அதுதான் அதிகமான நம்பர்ல இருக்கும். அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெர்ஷியரி கன்சியூமர்ஸ்னு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இதையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர்கனல் எந்த செல் உறுப்பு பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடியது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குளோரோஃபில் பச்சையோன்றது குளோரோபிளாஸ்ட்ன்ற ஆர்கனல்ல தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அதுதான் கரெக்டான ஆப்ஷனா இருக்க போது. அப்படின்னும் போது மைட்டோகாண்ட்ரியான அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுவும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். இதுவும் டைரக்டா புக்ல இருந்து எடுத்த சோர்ஸ் தான். அடுத்து பாருங்க, இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் சிஎஃப்சிஸ் நாட் யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, குளோரோஃப்ளோரோ கார்பன் அதாவது சிஎஃப்சிஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, ரெஃப்ரிஜரேட்டர், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லன்றத புக்ல டைரக்டா கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கீயா கொடுத்துருக்கும் போது இந்த கொஸ்டினையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, which sexually transmitted disease are caused by viruses னு கேக்குறாங்க. சோ வைரல் டிசீசஸ்ல எது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட்னு கேக்குறாங்க. அப்படின்னும் போது இங்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றத தனியா கொடுத்துருக்காங்க, கொனாரியா அண்ட் சிஃபிலிஸ். அதே வைரல் இன்ஃபெக்ஷன்ன்றது வாட்சன், ஹெச்ஐவி, எய்ட்ஸ்னு புக்ஸ்ல டைரக்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்சர்ல சிஃபிலிஸ் அண்ட் எய்ட்ஸ்ன்றத கொடுத்துருக்காங்க. சிஃபிலிஸ்ன்றது பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது. அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனும் தப்பாயிருச்சு. ஸோ வாட்சன் எய்ட்ஸ்ன்றதான் வைரஸால காஸ் பண்ணக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அப்படின்னும் போது இந்த கொஸ்டினையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, select the correct option for liquid connective tissue. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்துருப்போம். ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூல 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ல பயாலஜில சாப்டர் 2 பாருங்க. ஸோ டிஷ்யூஸ்ன்ற சாப்டர்ல கனெக்டிவ் டிஷ்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எது லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கேட்டிருக்காங்க. லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது பிளட் தான். அப்படின்றத இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த கொஸ்டினையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். பிளட் தான் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்படின்னும் போது இந்த கொஸ்டினையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, which element is needed by the thyroid gland to produce thyroxine hormone னு கேக்குறாங்க. சோ ஒரு தைராய்டு கிளாண்ட் தைராக்சின் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுக்கறதுக்கு எலமெண்ட்ல எது தேவை அப்படின்னா கண்டிப்பா அயோடின் தான் தேவை. சோ அயோடின் இருந்தாதான் என்ன பண்ணும் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் தைராய்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னும் போது அயோடின்றது தான் நெசசரி for thyroid gland to produce thyroxine hormone. endocrine glandsல இது வரும். சோ இதுல அயோடின்றது தான் சரியான ஆன்சர். இவங்க வந்து பொட்டாசியம் அப்படின்றத ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க. சோ இந்த கொஸ்டினையும் நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 கொஸ்டின்ஸ் நம்மளால சயின்ஸ்ல இருந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம சேலஞ்ச் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அகாடமி யூடியூப் சேனல்ல ஸோ இங்கேயே நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நாம அந்த அப்ஜெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அதை அப்ஜெக்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் CBT 2க்கு ரெடி ஆகுங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம். ஸோ எல்லாரும் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.